அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் பதிவிலை பார்க்க போவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் நன்றாக படிக்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹயக்ரீவர் பற்றி தெரியுமா? அவர் தான் வந்து கல்வி கடவுள், சரஸ்வதி போலவே. சரிங்களா? அவரை வந்து நம்ம வந்து அவருடைய மந்திரத்தை சொல்லி நம்ம ஒரு 11 வாட்டி சொல்லிவிட்டு நம்ம படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, நம்ம குழந்தைகளுக்கு நிச்சயமாக படிப்பில் கவனம் செலுத்துவாங்க, கல்வி நிலை உயரும். இந்த மந்திரத்தை இப்போ பார்க்கலாம். மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாதிருத்தம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவர் உபாஸ்மகே. இந்த மந்திரத்தை ஒரு 11 வாட்டி அவங்கள சொல்லிவிட்டு படிக்க சொல்லுங்கள். அவங்க நிலை கண்டிப்பாக உயரும். அவங்க நல்லா படிப்பாங்க. படிக்காத குழந்தை கூட ஓரளவுக்கு அவங்க ஸ்டேஜை விட கொஞ்சம் மேன்மை அடைஞ்சு படிப்பாங்க. அப்புறம் என்னென்னா, உங்கள் பசங்களுக்கு வந்து கையில் வந்து ஒரு தர்பை புல் பாக்கெட்டில் கட் பண்ணி கூட வச்சுக்க சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து நெகட்டிவிட்டியை வெளியில் எடுக்கும். சப்போஸ் முடியல அப்படின்னா தர்பை புல் வந்து நடுமந்து கிடைக்கும், அது கட் பண்ணி அவங்க பெனில் கூட போட்டு வச்சிடலாம். நீங்கள் அதுவும் வந்து பென் அது இருந்தாலே நம்மளுக்கு என்னென்னா நெகட்டிவை அகற்றிடும். இது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, கும்பாபிஷேகம் பண்ணுற இடத்துல எல்லா இடத்துலையுமே மேன்மையாக இருக்கிறது வந்து தர்பை. அந்த தர்பையில் தண்ணி ஊற்றி தான் அப்படி தர்பையில் தான் தெளிப்பாங்க. சரிங்களா? இதை வந்து இன்னொன்று செய்யலாம். நீங்கள் தர்பையை வாங்கி கட் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து நைட்டு வந்து போட்டு வச்சுட்டு அந்த தண்ணியை காலையில் அவங்க குடிச்சிட்டு படித்தாங்கனாலும் அவங்களுக்கு வந்து நிச்சயமாக கல்வி நிலை அவங்களுக்கு வந்து கல்வி சித்திக்கும். நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டர், பிரதர்ஸ் எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல நல்ல வீடியோக்கள் வரும். நன்றி, வணக்கம்.